திரு கோகுல் குயிலன், திமுக அதிமுகவினுடைய ஒரு சதி நடக்கிறது. ஒரு பக்கம் ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் கூட்டணி சேர்வதற்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு தாவேக்காவை சார்ந்த சில சூழலில் ஒரு அமைச்சரே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திமுக இன்று இது பெரிய அளவில் மறுக்கவும் இல்லை இன்னைக்கு இது. அப்படின்றப்போ அது உண்மையிலேயே அது போன்ற சில சூழ்ச்சிகள் திரைமறைவில் நடக்குதோ அப்படின்ற கேள்வி எழுது. உண்மையிலேயே அதற்கான தேவை திமுகவுக்கு இருக்கா? இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னா எப்போனாலும் கவிழ்த்திருக்கலாம்ல. அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம் இங்கே மக்களும் நம்மளும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இங்கே டிவிகேயோட அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த கட்சியினராக இருக்கட்டும், ஒரு முக்கியமான பிரச்சனை சமூகத்தில் எழும்போது இப்போ அவங்களுடைய அமைச்சர் மேலே ஒரு முக்கியமான புகார் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த புகாரை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை அவங்களே கிளப்புவாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை மறக்கணும் மக்களுக்கு. அது பேர் டெட் கேட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது அதை பற்றி எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து நடுவில் வச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை மறந்துடுவாங்க, இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியரி தான் இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்பயோ இது உண்மை சொல்லணும்னா ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி இது நமத்து போன போறீங்க. இதெல்லாம் ஏற்கனவே மறுக்கப்பட்டாச்சு. ஏற்கனவே கூட்டணி இங்கே இன்னைக்கு டிவிகே அரசாங்கத்துக்கு ஆதரவு சொல்லியிருக்கிற அந்த திமுகவுடைய ஓட்டு வாங்கி ஜெயிச்ச அந்த கட்சியினர் இருக்காங்கல்ல, அந்த கட்சியின் தலைவர்கள்லாம் சொன்னதையே மாத்தி மாத்தி பேசுனாங்க. அந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க அது ஒரு கிசுகிசுவா நான் கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க, இப்படிதான் சொன்னாங்க. தவிர இந்த மாதிரி நடக்குதுன்னு யாரு சொல்லணும்னா திமுகவும் அதிமுகவுடைய தலைமை நிலையம் தான் பதில் சொல்லணும். ரெண்டு பேருமே மறுத்தாச்சு. அந்த மாதிரி ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியாச்சு. தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அதிமுக பக்கம் சி.வி. சண்முகம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாரு. தலைவர் போய் திமுக விட்ட பேச முயற்சி பண்ணாரு. அதற்கான முயற்சிகள் நடந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னாங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி தீவிரமா கம்யூனிஸ்டுடைய பேபி அவர்கள், அது முக்கியமான தலைவரான பேபி அவர்கள் இல்லைன்னு மறுத்துட்டாரு. அவருடைய வாக்கு அவருடைய சொன்னதுனால தான் என்ன சொன்னாங்க, பேபி அவர்களே சொல்லிட்டாரு இது நடந்திருக்குமா, இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குமான்னு உடனே செய்தி சேனல்கள் எல்லாருமே அது ஒரு பெரிய பேசு பொருளா மாத்தினாங்க. அடுத்த கொஞ்ச நாட்களே இல்ல, அதுவுமே எனக்கு ஒரு தகவலா தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குமே ஒரு ப்ரூஃப் கிடையாது. ஒரு முக்கியமான செய்தி நிறுவனங்களாக இருக்க நம்ம ஒரு ஃபேக்சுவல் எரரை எந்த இடத்துலயுமே நம்ம வெளிப்படுத்திடக்கூடாது. ரெண்டு தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கிற இங்க சி.வி. சண்முகம் வேணா சொல்லியிருந்திருக்கலாம், மரகதம் குமார் அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். இவங்கெல்லாம் அதிமுக தலைமையின் மீது தீவிரமா கடும் அதிருப்தியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பதவி வேணும், அந்த கட்சியிலே துணை பொதுச் செயலாளர் பதவி இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அதை எதிர்த்து தான் பேசியிருந்திருப்பாங்க. எதிர்கட்சியில பேரம் பேசுறாங்க, அங்க குதிரை பேரம் ஓப்பனா நடந்துகிட்டு இருக்கு. அதை நிறைய வைகோவினுடைய பேச்சு, மதிப்புக்குரிய வைகோ அவர்களுடைய பேச்சிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. நாளும் ஒரு மேனி பொழுதும் ஒரு வண்ணம்ன்ற மாதிரி அப்பப்போ ஒரு கருத்து மாத்திக்கிட்டே இருக்காரு. அதை எப்படி சொல்லணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருடைய கருத்தை. அப்படி தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்காரு. இதுலயே தெரிஞ்சு இல்லையா இவங்க எல்லாம் ஓப்பனா ஒரு குதிரை பேரம் நடந்தது. அமமுக சார்புல ஜெயிச்ச எம்எல்ஏ குதிரை பேரம் நடத்தப்பட்டதுன்னு ஆளுநர்கிட்ட புகார் அளிச்சாங்க. அந்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இல்ல அந்த புகார் எப்படி முடிச்சு வைக்கப்பட்டது, அதை பத்தி இன்னொரு அப்டேட் இன்னும் கிடைக்கவே இல்லை. வைகோ வந்தது எப்படி குதிரை பேரம்னு சொல்ல முடியும்? மக்கள் நல கூட்டணியிலிருந்து திமுக வந்தப்ப நடந்த குதிரை பேரம் தாவேகா என்று நடத்தியதா? இல்ல பல கூட்டணிகளுடைய உதாரணத்தை சொல்லலாம்ல. மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரும் தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வி அடைஞ்ச பிறகு ஒருத்தர் மேல ஒருத்தரா, அதாவது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா தான் திமுக தலைமையிலான கூட்டணி சமூக நீதியின் அடிப்படையில் செல்லுது. அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தாங்க. இன்னைக்கும் அதே வார்த்தையை சொல்றாங்கல்ல, தாவேகா தலைமையிலான கூட்டணி சமூக நீதி கூட்டணின்னு அதே வைகோ சொல்றாரு. அதே தோல்வியை திமுக கூட்டணி எல்லாமே பொருந்தி. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சமூக நீதி அடிப்படையிலான கூட்டணி அப்படின்னு சொல்றீங்களா? நான் அந்த கேள்வி கேட்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற அமெண்ட்மென்ட் FCRA, அதுக்கு டிவிகேவோட நிலைப்பாடு என்ன? வக்ஃபு வாரிய திட்டம், வக்ஃபு வாரிய அந்த திருத்தம் கொண்டு வந்தாங்க, சொத்துக்களை பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க ஒன்றிய அரசு. அதை எதிர்த்து முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறார்? இவர்கள் தான் சமூக நீதி அடிப்படையில் செயல்படுகிற அரசா? வைகோ அவர்கள் இதுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு ஆதரவா இல்லாத ஒரு அரசு எப்படி சமூக நீதி அடிப்படையில் செயல்படுற அரசா இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு வைகோ அவர்கள் பதில் சொல்லுவாரா? சொல்லுங்க, கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? தன்னுடைய மகனுக்கு அதான் எல்லாருமே பதில் சொல்லி எல்லாருமே சொல்லணும். சமூக நீதி அடிப்படையில் டிவிகே செயல்படுதுன்னு எந்த ஒரு இதுலயுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எதுலயுமே அது செயல்படல. ரெண்டாவது முழுக்க இன்னைக்கு நிர்மல் குமார் அமைச்சரா அவங்க ஆக்கி வச்சிருக்காங்கல்ல,
திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிய முதலில் பிஜேபியில் ஐடி விங்ல இருக்கும் போது பூசிய நபரே வந்து இந்த நிர்மல்குமார் அவர்கள் தான். அதுக்கு வந்து அதை என்னைக்காவது எதிர்த்து விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருப்பாரா? முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்த ஒரு மனிதர் தான் நிர்மல்குமார். அவர் இன்னைக்கு வந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு அமைச்சர் மீது இருக்கிற ஒரு முக்கியமான புகாரை மறைக்கணுன்றதுக்காக இந்த பொருளையே திருப்பியும் கிளப்பி விட்டுருக்காரு. அவ்வளவுதான். இதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு நம்ம திருப்பி அவங்களை என்ன கேள்வி கேட்கணும்னா, இன்னைக்கு இன்னொரு அமைச்சர் மேலேயே வந்திருக்கு, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மேல இன்னொரு புகார் வந்திருக்கு. துறையில மாற்றம் நடந்திருக்கு, டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு அதிகாரிகளுக்கு, அதுல லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு விசிகாவினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கிற எஸ் பாலாஜி அவர்கள் குற்றச்சாட்டி இருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து அமைச்சர்கள் மேல புகார் வந்துகிட்டே இருக்கு. கண்டினியூஸா வந்து அதோட திசை திருப்பல் முயற்சி தான் நிர்மல்குமாருடைய பேச்சு அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் நான் சொன்னது. இந்த டெட் கேட் தியரின்றத இந்த இடத்துல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அமைச்சர்கள் மேல இருக்க புகாரை தான் வந்து ஹைலைட் பண்ணி கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல முக்கியமா நம்ம இருக்கணும். அதை தான் நம்ம பேசணும். சரி, திரு கோகுலன் குயில நிறைவா இப்போ ஏற்கனவே நான் சொன்னது தான், இன்னைக்கு வந்து அமைச்சர் நிர்மல்குமார் வந்து கிளப்பி இருக்கிற அந்த பொருளின்றது அவங்க அமைச்சர்கள் மேல, அவங்க ஆட்சியின் மேல இருக்கிற புகார்களை மறைக்கிறதுக்கு எடுத்த யுக்தின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, திராவிடர் மாணவர் கழகத்தினர் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அமைச்சருக்கு எதிர்த்து உங்க அமைச்சர் மேல இருக்க புகார், நீங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு மாணவர் அணி போராட்டம் நடத்த முன்னெடுக்கிறாங்க. பர்மிஷன் ப்ராப்பரா கேட்டிருக்காங்க, ஆனா பர்மிஷன் கொடுக்க மறுக்கிறீங்க. அப்படி மறுத்து அவர்களை போராட விடாம அவங்கள சிறைக்கு கொண்டு போறீங்க, அவங்க மேல வழக்கு பதிகிறீங்க. இதெல்லாம் எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பேசுபொருள் ஆயிடுச்சு. இல்ல, இந்த விஷயத்தை மடைமாற்றணும், திசை திருப்பணும்னா அதுக்கு பல விவகாரங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாவேக்கா அறிவித்த வாக்குறுதிகளை கூட நாங்க இன்னும் சில வாரங்கள்ல செயல்படுத்த போறோம்னு சொன்னா கூட அது தமிழ்நாட்டுக்கு முக்கியமான செய்தி தான். ஏன் ஸ்பெசிபிக்கா அதிமுக, திமுக, பாஜக கூட்டணி சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க சதி செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. ஏன்னா எது மக்கள் கிட்ட அது வந்து ஹூக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி, இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இது வந்து சைக்காலஜி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஹூக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஹூக் இது வந்து நல்ல ஒரு பாயிண்டா இருக்கு, இது சொன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, வானத்துல வந்து நீல கலர்ல ஒரு நிலா தெரிய போகுதுன்னா எல்லாரும் விஷயம் இல்ல, நடந்த விஷயம் தானே. கடந்த காலங்கள்ல பல தலைவர்களால குற்றம் சாட்டப்பட்ட விஷயம் தானே. நான் என்ன சொல்றேன், நிர்மல்குமாரும் சொல்றாரு. நான் இப்பயும் சொல்றேன், நிர்மல்குமார் பேசுறது எல்லாமே வந்து நம்ம உண்மைன்னு ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது அவருக்கு என்ன தெரியும், அது அதிமுக தலைமையின் மீதான அதிருப்தியிலிருந்து வெளியே வந்திருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து குறிப்பிடுறாங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்றதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது. ரெண்டு கட்சிகள் இப்ப யார் மேல குற்றம் சாட்டுறாங்க, அதிமுக திமுக. அந்த கட்சியினுடைய தலைமை நிலையங்கள் சொல்லிச்சா? இல்ல. அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு எங்கேயாவது ஆதாரங்கள் இருக்கா? கிடையாது. இந்த தலைமை நிலையம்ன்றது யாரு? தலைமை நிலையம்ன்றது கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள். சிவி சண்முகம் முக்கியமான தலைவர். நான் இப்பயே சொல்றேன், சிவி சண்முகம் அங்க முக்கியமான தலைவர்களா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தலைமையால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தலைமையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளர். நான் என்ன சொல்றேன், அவர் சொல்லக்கூடிய கருத்து எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கடந்து போக முடியும்? ஏன்னா அவர் தாவேக்காவோட குதிரை பேரம் பேசிட்டு இருக்காரு. அவர் தாங்க பேசிட்டு இருக்காரு. அங்க தாவேக்காக்கு எந்த நேரத்துல வேணா தாவிடுவாரு, எந்த நேரம் வேணா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. அப்புறம் எப்படி அதை நம்ம ஏத்துக்க முடியும்? நான் சொல்றது என்னன்னா, அங்க அபிஷியலா பேஜ்ல இருந்து ஏதாவது சொன்னாங்களா என்ன? அபிஷியலா இங்க செய்தி தொடர்பாளர்கள் யாராவது இந்த மாதிரி நடக்குதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்ல. வெறும் ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கிறத மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் திருப்பியும் ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன். இங்க இன்னொரு ஒரு கேள்வி சொன்னாங்க, பிஜேபியோடு திமுக கூட்டணி சேரணும். வாய்ப்பே கிடையாது. இங்க சட்டமன்றத்துல போன ஆட்சியில இல்ல, நான் சொல்றேன் இல்ல நடந்தது தானே. நான் மீண்டும் சொல்கிறேன், அன்னைக்கு வந்து அவங்களுடைய அடிப்படை கொள்கை எல்லாமே நிறுத்தி வச்சிருந்தோம். உண்மையா இல்லையா? அயோத்தி கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், கட்டினாங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கும் போது அது நடந்ததா? இல்ல. இனிமேலும் இன்னைக்குமே பாராளுமன்றத்துல பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்துல நாங்க மட்டும்தான் இருக்கோம். இன்னைக்கு டிவிகே அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கான மதமாற்ற சட்டத்துக்கு இந்த இல்ல, நான் சொல்றேன், மதுரை பெஞ்ச்ல இது முக்கியமான விஷயம். மதுரை பெஞ்ச்ல என்ன நடக்குதுன்னா, இங்க இஸ்லாமியர்கள் மதமாற்றம் அதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ரிசர்வேஷன் அவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்படியாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு டிவிகே அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு தான் காரணம். அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு டிவிகே அரசாங்கம் பதில் சொல்ல, அமைச்சர் நிர்மல்குமாரோ சட்டத்துறை அமைச்சரோ அந்த அரசாங்கமோ முதலமைச்சரோ பதில் சொல்ல. இஸ்லாமிய மதத்துக்கு மாற போறவங்களுடைய ரிசர்வேஷன் போக போகுது, அதுக்காக நம்ம கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ல. ஆனா இங்க வந்து பொருளியை மட்டும் கிளப்புறாங்க, அதை நம்ப வேண்டாம்.